வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஒரு கதை, அத்திமர உவமை. இது சும்மா ஒரு மரத்தை பத்தின கதைன்னு நாம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த எளிய கதைக்குள்ள நம்ம வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு ஆழமான செய்தி ஒளிஞ்சிருந்தா. வாங்க, அதுதான் நாம இப்போ ஒன்னா சேர்ந்து தோண்டி எடுக்க போறோம். ஆமா, மேலோட்டமா பார்த்தா இது பழம் தராத ஒரு மரத்தோட கதை. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஆனா ஒருவேளை இந்த கதை வெறும் மரத்தை பத்தினது இல்ல, நம்ம பத்தினதுன்னா, இந்த கேள்விதான் நம்ம தேடலோட ஆரம்ப புள்ளி. சரி, இனி தயங்க வேண்டாம். வாங்க, இந்த கதைக்குள்ள இன்னும் ஆழமா போய் அதோட ஒவ்வொரு அடுக்கையும் பிரிச்சு பார்ப்போம். என்னென்ன உண்மைகள் ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். முதல் பகுதி, ஒரு மரத்தின் விசேஷமான இடம். இந்த கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல் படியே அந்த மரம் எங்க இருந்துச்சுன்னு கவனிக்கிறது தான். அது சாதாரண இடமே கிடையாது. கதையோட எஜமான் சொல்றாரு, 3 வருஷமா இந்த மரத்துல பழத்தை தேடி வர்றேன், ஒன்னையும் காணோம், இத வெட்டி போடுங்க. இந்த வார்த்தைகள்ல தான் கதையோட மொத்த பதட்டமும் தொடங்குது. இங்கதான் கதையோட முதல் திருப்பமே இருக்கு பாருங்க. அந்த அத்தி மரம் ஏதோ காட்டுல தானா முளைச்ச மரம் கிடையாது. அது எங்க இருந்துச்சு? ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ள. திராட்சை தோட்டம்னா சும்மாவா? நல்ல வேலை போட்டு பாதுகாப்பா ரொம்ப விசேஷமா பராமரிக்கப்படுற ஒரு இடம், ஒரு சலுகை பெற்ற இடத்துல இருந்திருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுதா? அந்த மரத்துக்கு நல்ல வளர தேவையான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ சுவாபாவிகமாவே அதுகிட்ட அதிகமா எதிர்பார்க்கறதுல தப்பில்லையே. அடுத்த பகுதி, 3 வருட எதிர்பார்ப்பு. அந்த மரம் இருந்த இடத்தோட முக்கியத்துவத்தை பார்த்தோம். இப்போ அந்த எஜமான் எவ்வளோ நாள் காத்திருந்தாருன்னு பார்க்கலாம். இது அவரோட கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற நியாயத்தை நமக்கு காட்டும். 3 வருஷம். இத கேட்டதும், அடடா, 3 வருஷத்திலே வெட்ட சொல்றாரே, இவருக்கு கொஞ்சம் கூட பொறுமை இல்லையா அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா உண்மை அது கிடையாது. இங்க பாருங்க, இந்த டைம்லைன் விஷயத்த எவ்ளோ அழகா விளக்குதுன்னு. பொதுவா ஒரு அத்திமரம் 3 வருஷம் கனி கொடுக்காது. அது வளர்ற பருவம். எஜமான் அந்த 3 வருஷம் முழுசா காத்திருந்துட்டு அது எப்ப கனி கொடுக்கணுமோ அந்த நேரத்துல தான் வந்து பாக்குறாரு. அப்போ அவர் பொறுமையற்றவர் இல்ல, ரொம்பவே நியாயமானவர். இப்போ இத நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பாப்போமா? நமக்கும் வளர்றதுக்கு தேவையான காலம் வாய்ப்பெல்லாம் கிடைச்ச பிறகும் நாம இன்னும் முதிர்ச்சி அடையாம, பலன் கொடுக்காம அதே இடத்துல நிக்கிறோமா? யோசிக்க வேண்டிய கேள்வி. 3வது பகுதி, வேதனையான ஒரு 2ஆம் வாய்ப்பு. மரம் வெட்டப்படணுங்கிற ஒரு இறுக்கமான சூழல்ல கதை ஒரு திருப்பு முனைய சந்திக்குது. தோட்டக்காரர் உள்ள வர்றாரு. தோட்டக்காரர் கெஞ்சுறாரு, ஐயா, இன்னும் ஒரே ஒரு வருஷம் டைம் கொடுங்க, நான் அதை சுத்தி கொத்தி எரு போடுறேன். இது ஒரு நம்பிக்கையான வார்த்தை தான். ஆனா அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி ஒரு வேதனையான பிரக்ரியை இருக்கு. இது கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒன்னு புரியும். கொத்துறதுனா என்ன? அது மரத்தோட வேர்களை காயப்படுத்தலாம், வலிக்கலாம். ஆனா அந்த வலி எதுக்கு தெரியுமா? அந்த வலிதான் புது சத்துக்கள் உள்ள போக வழி செய்து அந்த மரம் புதுசா வளர உதவி செய்யும். சில நேரங்கள்ல வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் வேதனையானதாத்தான் இருக்கும். அதாவது, நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் ஒரு தண்டனையா இல்லாம நம்மள வளர வைக்கிறதுக்கான ஒரு தயாரிப்பா இருக்கலாம். எதிர்காலத்துல நாம நல்ல கனி கொடுக்கணும்னு நம்ம மேல காட்டப்படுற ஒரு அக்கறையாக கூட இருக்கலாம். 4வது பகுதி, நீதிக்கு எதிராக இரக்கம். இப்போ எஜமானுக்கும் தோட்டக்காரருக்கும் நடக்கிற இந்த உரையாடல் சும்மா ஒரு மரத்தை பத்தினது இல்ல. இது 2 பெரிய தெய்வீக குணாதிசயங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு ஆழமான விவாதம். பாருங்க, எஜமான் நீதியை பிரதிபலிக்கிறார். சட்டப்படி பலன் தராத மரம் வெட்டப்படணும்னு சொல்றார். ஆனா தோட்டக்காரர் இரக்கத்தின் குரலா ஒலிக்கிறார். இல்ல, அன்பு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கேக்குதுன்னு மன்றாடுறார். நீதிக்கும் இரக்கத்துக்கும் நடக்கிற ஒரு அழகான உரையாடல் இது. இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, நமக்கு கிடைக்கிற 2வது வாய்ப்புகள் எல்லாம் நம்மளோட தகுதியால வர்றதில்ல, நமக்காக பரிந்து பேசுற ஒரு இரக்கத்தால கிடைக்கிற பரிசு. கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். உண்மையான கனி என்ன? இவ்ளோ நேரம் கனி கனி பலன்னு பேசிட்டோம். ஆனா அந்த எஜமான் உண்மையிலேயே தேடுற அந்த கனினா என்ன? இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி. இது வெறும் வெளிப்புறமான மதச் செயல்பாடுகளோ சடங்குகளோ கிடையாது. அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். பதில் ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த கனிங்கிறது இதுதான். அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, இப்படி கலாத்தியர் 5ல பட்டியலிடப்பட்டிருக்கிற குணங்கள். நம்ம சுபாவத்துல, நம்ம கேரக்டர்ல ஏற்படுற உண்மையான மாற்றங்கள் தான் அந்த கனி. இந்த ஆய்வோட முதல் முக்கியமான முடிவுரை இதுதான். நம்மளோட வெளித்தோற்றமான இலைகளை விட நம்ம குணங்களாகிய கனிகள் தான் முக்கியம்.
எஜமான் தேடி வர்றது அதத்தான். இரண்டாவது, நமக்கு கொடுக்கப்படுற இந்த இரக்கத்தின் காலம், அதாவது கிருபை, ஒரு வாழ்நாள் லைசன்ஸ் கிடையாது. அது நாம மாறி வளர்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு குறுகிய கால வாய்ப்பு. அதுக்குள்ள நாம பலன் கொடுக்கணும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். இந்த ஓமை இன்னைக்கு உங்களோட என்ன பேசுது? ஒருவேளை தோட்டக்காரர் உங்களுக்காக பரிந்து பேசி வாங்கின அந்த கூடுதல் 1 வருஷத்தோட முதல் நாளா இன்னைக்கு இருக்குமோ? சிந்திச்சு பாருங்க.